நைட்டு 12 மணிக்கு நைட் பிக்னிக்கு. இதை பிளான் பண்ணது யார் தெரியுமா? ஹனா தான் வந்து பிளான் பண்ணா. நைட்டே வந்து புக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகேந்திரா வேனுக்கு புக் பண்ணிவிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போன டூர் தான் இது. லைட்டு பச்சை கலரில் தெரியுது. நைட் பிக்னிக்கு நாங்கள் வந்தது தான் லிம்ப்ரா கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நைட் பிக்னிக் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைமு. நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் எங்கள் ஊரில் நைட் பிக்னிக்ங்கிறது வந்து சகஜம். ஸோ இதுதான் வந்து சிட்டிங் ஏரியா. லிம்ப்ரா கார்டனில் வந்து சிட்டிங் ஏரியா ரொம்பவே வந்து பெருசாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போனேன். எப்படி டயர்ட் ஆயிடுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நைட் பிக்னிக் வந்து நைட்டு தோட்டம் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். வாங்க தோட்டத்தில் தொட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்னதும் இருக்குது, பெருசு இருக்குது. ஆனால் வந்து நைட் டைம்ங்கிறதுனால இந்த இடத்துல லைட் செட்டிங் இல்லை, இந்த பக்கத்தில் மட்டும். அதனால் சின்ன தொட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாங்க. பாரு தவளையெல்லாம் ஓடுது. ஸோ நைட் பிக்னிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோங்கிறதுக்காக தான் இந்த நைட் பிக்னிக்கு. ஸோ இந்த சைடுக்குள்ளே உள்ள தொட்டிக்குள்ளே வந்து எப்படிலாம் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ட்ரெஸ்ஸிங் ஏரியாவெலாம் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நல்லா லைட் செட் பண்ணதுனால ஸோ நம்ம சூப்பராக வந்து குளிக்கலாம். கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் இப்போ ஹைலைட்டு. 12 மணிக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ் எல்லாம். பசங்கள்லாம் குதி 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 குதி. இருட்டுலாம் தண்ணி போடலாம். வாங்கடா குற்றாலத்தில் தண்ணி வருது. எங்க வந்துக்கிறோம்? என்ன தோட்டம்? லிம்ப்ரா தோட்டம். டேய் மீன் தொட்டிக்கலாம் வரலடா, லிம்ப்ரா. நீச்சல் அடிக்கிறாங்களாம். ஹாய் சொல்லு இப்பா. இப்பா இப்பா ஏன்டா இருக்கு? டன். நீச்சல் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணுறேன்ட்டு நான் வேறு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஃபுல் மூன் வேறு. சூப்பராக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். நிலாவே மறைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மார்னிங் தான் நாங்கள் வந்து வந்தோம். ஒரு 6 o'clock அப்புறம் தான் வந்து நாங்கள் கிளம்பவே வந்தோம். ஸோ நைட்டு வரைக்கும் பிள்ளைங்க எல்லாருமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நைட் பிக்னிக் சூப்பராக தான்ப்பா இருக்குது. ஆனால் வந்து நம்ம டிஃபன் இதுவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டால் கிட்ஸ் எல்லாம்னு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன தொட்டியில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்னிங் இன்னொரு ஷிஃப்ட் வருவாங்கல்ல. ஸோ மார்னிங் ஷிஃப்ட் வந்து 10 o'clock எத்தனை மணிக்கு வராங்களோ ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து உள்ளே இருந்துக்கலாம். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வந்து புக்கிங் கொடுத்துருவாங்க. ஸோ மார்னிங் ஷிஃப்ட் வர்ற வரைக்கும் நம்ம இந்த தோட்டத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.